நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நாம எடுத்துக்கொள்ளுவோம், நாம சுதந்திரித்துக் கொள்வோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அங்க அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியம் இருக்கு. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். ஆபிரகாம் யார்? ஈசாக்குக்கு சொல்லுங்கய்யா. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். அப்போ ஆபிரகாம் ஈசாக்குக்கு என்ன வேணும்? அப்பா. இப்போ ஈசாக்கு எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானா? இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை சொல்லுங்க. ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து. என்ன சொன்னார் கவனிச்சீங்களா? உங்க அப்பானால உன்னை ஆசீர்வதித்து. ஆமா, உங்க அம்மாவால நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். என்னைக்காச்சும் உங்க பெற்றோர் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்களா? சொல்லுங்க. பலிபீடமா இருந்தா, கர்த்தருடைய அக்கினி உங்களுக்குள்ள பற்றி எறிந்தா, இன்னைக்கு பெற்றோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கா? பெற்றோர் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்களா, சபிக்கிறாங்களா? சொல்லுங்கய்யா. இங்க ஈசாக்க ஆண்டவர் சொன்னார், யாருக்காக ஆசீர்வதிச்சாராம்? உங்க அப்பா முகத்துக்காக உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்க அப்பா முகத்தை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை இருக்கா? சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. பலிபீடம் ஏன் பலிபீடமா இல்லை? ஏன்னா நம்ம சரியா இல்லை, கோளாறு பிடிச்ச ஆளா இருக்கும். அல்லேலூயா. நம்மகிட்ட அக்கினியா எரிய மாட்டேங்குது, இதுதான். ஆனால் ஈசாக்கு பாருங்க, பர்ஃபெக்டாக இருந்தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பாவை பார்த்து நான் என்ன பண்ணுறேன், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க ஐயா. அப்பாவுடைய ஆசீர்வாதம் வேணுமையா? அப்படியே தான் முக்கியம் இருக்கா? ஏசா எதுக்கு அழுதான்? கடந்த சில செய்திக்கு முன்னாடி கேட்டோம். ஏசா எதுக்கு அழுதான்? புத்திர சுவிகார்த்தம், சேஷ்ட புத்திர பாக்கியத்தை இழந்து போயிட்டான். இழந்து போனவுடனே அவன் என்ன பண்ணான்? நம்ம எபிரேயரில் வாசிச்சோம். பின்னாடி அதை பெற்றுக்கொள்ள அவன் முயற்சி செய்தும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். கண்ணீர் விட்டு கதறி எழுதும் மனம் மாறுதலை அடையாமல் போனான். எதுக்காக ஐயா? அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன். அது யாருடைய ஆசீர்வாதம்? அவனுடைய ஆசீர்வாதம், அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம். அவர் தம்பி என்ன பண்ணிட்டாரு? தட்டி தூக்கிட்டு போயிட்டார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கா? உங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கா? உங்க மாமியாருடைய ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கா? உங்க மாமனாருடைய ஆசீர்வாதம் இருக்கா? உங்க குடும்ப ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கா? இல்லை உங்க தம்பி தங்கச்சிக்கிட்ட பாஸ் ஆகி போதா? யோசனை பண்ணி பாருங்க. அப்பாவுடைய ஆசீர்வாதம்லாம் சும்மா நினைக்காதீங்க. அப்பா அம்மான்ற ஸ்தானம்லாம் கர்த்தர் கொடுத்தது. யாக்கோபு அன்னைக்கு யாரெல்லாம் ஆசீர்வச்சானோ, என்னெல்லாம் சொல்லி ஆசீர்வச்சானோ, அந்த வார்த்தையின்படி தான் இன்னைக்கு இருக்க இஸ்ரவேலர்கள் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபு யாரு? தீர்க்கதரிசி. அப்பா யாரு? தேவ பிள்ளை. அம்மா யாரு? தேவ பிள்ளை. அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியம்.